பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சகலத்தையும் திருப்பிக் கொள்வான் என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவாராக. பாருங்க, இன்னைக்கும் கூட நாம் யாக்கோபை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்துல பாருங்க, ஆபிரகாமின் குமாரனா இருக்கிற இந்த யாக்கோபு பாருங்க, இவனுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 12 பிள்ளைகள்ல யோசேப் என்கிற ஒரு சிறுவன், அதாவது பாருங்க, அவனுக்கு 17 வயது இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்களால் அவன் எகிப்துக்கு அனுப்பப்பட்டான். ஆனா அந்த சகோதரர் பாருங்க, அவங்க தகப்பன் கிட்ட யோசேப்பு மரித்து விட்டான் என்று சொன்னபோது யாக்கோபு மிகவும் கலங்கி அவன் வேதனை அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்துல. பாருங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலையில 17 வயதுல இழந்து போன அந்த யோசேப்பை பாருங்க, அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி யாக்கோபு நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்களுக்கு பின்பாக யாக்கோபு அந்த யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துல அதிபதியா இருக்கிறான் என்கிற செய்தி அவன் கேள்விப்பட்ட போது அவன் மூச்சை அடைத்தான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதாவது ஒரு காரியம் கைமீறி போயிடுச்சு, அதை இனி என்னால பார்க்கவே முடியாது என்று யாக்கோபு நினைத்து கொண்டிருந்தான். ஆனா அப்படி இருந்த ஒன்றை யாக்கோபு அவன் மறுபடியும் அவன் கண்டான். இந்த யாக்கோபை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. அவன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். ஏசாவுக்கு முன்பாக இவன் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். இவனுடைய வாழ்க்கையில பாருங்க, இழந்து போன ஒன்று பல வருஷங்கள் ஆகியும் தேவன் அதை திரும்ப அவன் வாழ்க்கையில கொண்டு வந்தார். பாருங்க, அவன் சொல்றான், தான் மரணம் அடைகிற காலத்துல அவன் சொல்றான், நான் உன்னை பார்ப்பேன் என்றே நான் நினைக்கவில்லை, ஆனா உன் குமாரர்களையும் பார்க்கும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த யாக்கோபு கண் கலங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறோம். பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க கைமீறி இழந்து போன சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். அது அநேக நாட்களாய் நீங்க இழந்து அநேக நாட்கள் ஆகி இருக்கலாம். ஆனா ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறதுனால நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை திரும்பவும் பார்ப்பீங்க. நீங்க இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப உங்க வாழ்க்கையில கொண்டு வருவாரு. அதற்கு மேலான ஆச்சரியத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. ஆகையினால சோர்ந்து போகாதீங்க. நான் இழந்து போயிட்டேனே, என்னுடைய கைமீறி போயிடுச்சே நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் கைமீறி போனதை எல்லாம் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். ஒருவேளை யோசேப்பு போல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று மரித்து போயிருக்கிறோம், ஆனா அந்த மரித்து போனதையும் ஆண்டவர் திரும்ப கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.